இல்லை, துரைமுருகன் பேசும்போது திமுகவுக்கும் நாம் தமிழருக்கு தான் போட்டினாரு. ஆனால் இங்கே நடந்ததை பார்த்தா தாவேக்காவுக்கு நாம் தமிழருக்கு தான் போட்டி நடக்குது. அந்த சிவகார்த்திகேயனும் சூரியன் மோதிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னு நடுவில் ஒருத்தர் போங்கப்பா, எனக்கு நாகப்பட்டினத்துக்கு போகணும், நான் 8:30 மணிக்கு முடிச்சிருக்கேன்னு சொன்னேன். அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இப்போ நான் நின்றுட்டுருக்கேன். அதாவது நாம் தமிழர் அரசியலை ஏன் விமர்சனத்துக்கு உட்படுத்துகிறோம், நாம் தமிழர் இன்றைக்கு நாம் தமிழராக இருக்கிறதா அப்படிங்கிறது தான் அடிப்படையான கேள்வி. அவர் சொன்னார், இடும்பவன கார்த்தி, மேல் பாதியை பார்த்தீங்களா, சங்கர் ஆணவ படுகொலை பார்த்தீங்களா, தலித்துகள் மீதான வன்முறைகளை பார்த்தீங்களா? நீங்கள் பார்க்குறீங்களா? அதுக்கு யார் காரணம்? இதுக்கெல்லாம் யார் காரணம்? இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிற தமிழ்நாடு அரசா, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களா? யார் காரணம்? இங்கே 80 விழுக்காடா 20 விழுக்காடா போட்டு பார்த்துடலாமா வா கூப்பிட்டாரா இல்லையா ராமதாஸ்? பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் இப்படி ஒரு சோசியல் இன்ஜினியரிங்கை பண்ணாங்களா இல்லையா? தமிழ்நாடு முழுவதும் பயணித்து தலித் அல்லாத ஒரு கூட்டமைப்பை உருவாக்கினாரா இல்லையா? அப்படிப்பட்ட பாமக குறித்து உங்களுடைய பார்வை என்ன? அவர்கள் உருவாக்கிய சோசியல் இன்ஜினியரிங் தான் இன்னைக்கும் மேல்பாதியில் வந்து பாமக தான் நிற்குது. பாலு சொல்றார், வெளிப்படையாக டிக்ளேர் பண்றார். என்ன சொல்றாரு? நான் உச்ச நீதிமன்றம் போனாலும் இந்த மக்களை கோயிலுக்குள்ள நுழைய விடாமல் தடுப்பேன், அதுக்கு நான் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் சட்ட போராட்டம் நடத்துவேங்கிறார். அந்த பாமகவும் அதற்காக போராடுகிற விசிகவும் உங்க பார்வையில் ஒன்று. இதுதான் நாம் தமிழரின் அரசியல். இதுதான் நாம் தமிழர் முன்வைக்கிற அரசியல். நீங்க என்ன சொல்றீங்க? பெரியாரை விமர்சித்து விட்டு ஒரு படம் போட்டிருக்காங்க, பார்த்தேன். பெரியாரை வந்து இப்படி போட்டிருக்காங்க, போட்டு ஒரு கிராஸ் போட்டுட்டு இவ்வளோ பெரியார்களை போட்டிருக்காங்க. அதே மேடையில் ராமதாசும் பெரியார், திருமாவளவனும் பெரியார். அது எப்படி 2 பேரும் உங்களுக்கு பெரியார் ஆக முடியும்? மேல்பாதியில் உள்ள நுழையணும்னு போராடுறவரும் உங்களுக்கு வந்து பெரியோராகவும், தடுக்கிறவரும் பெரியோராகவும் எப்படி தெரியுது உங்களுக்கு? அங்கதானே பிரச்சனை. பிரச்சனை அங்கே தானே. பிரபாகரனை நாங்கள் தான் வெகுமக்கள் மயப்படுத்தினோம். யார் வெகுமக்கள் மயப்படுத்தினா? வரலாற்றை சரியாக பதிவு செய்ய வேண்டும். தமிழ்நாட்டு வீதிகளில் விடுதலை புலிகளையும் பிரபாகரன் அவர்களுடைய படத்தையும் ஒவ்வொரு தெருவுக்கும் கொண்டு சேர்த்த கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஈழ அரசியலை நெருக்கடி பொழுதில் பேசிய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. மிகப்பெரிய நெருக்கடி பொழுது 2002 பொடா சட்டம் இருக்கும்போது ஈழத்துக்கு போயிட்டு வந்தார் எங்க தலைவர். பொடா சட்டம் இருக்கும்போது தமிழ்நாட்டில் அங்கே போய் பார்த்துட்டு வந்தா இங்கே அரெஸ்ட். யாரு ஆட்சியில்? யாரு? ஜெயலலிதா அம்மையார். எல்லோரையும் கைது செய்தார். ஆனால் அவரால் தொட முடியாத தலைவர் எங்கள் தலைவர் தான். அந்த அளவுக்கு அந்த அரசியலை வந்து கீழே கொண்டு போய் சேர்த்தோம். ஏன்? இதே அண்ணன் சீமான் அவர்களே, ஏன்பா உட்கார்ப்பா, நான் உனக்காக தான் பேசிட்டு இருக்கேன், நீ உட்கார்ப்பா. 2009 சீமான் அவர்களே எங்கள் மேடையில் நின்றுதான் ஈழம் பற்றி முழங்கினார். அவர் ஈழம் பற்றி முழங்குவதற்கும் பிரபாகரன் குறித்து மேதகு அவர்களை பற்றி பேசுவதற்குமான களத்தையுமே விடுதலை சிறுத்தைகள் தான் அமைத்து கொடுத்தோம். அந்த தடத்தில் பயணப்பட்டு தான் இன்னைக்கு வந்து நீங்கள் நிற்கிறீங்க. அப்போ உங்களுடைய அரசியல் என்பது இன்னைக்கு அது ஒரு முட்டுச்சந்த அரசியலாக போயிடுச்சு. அது எவ்வளோ விஷயங்களுக்காக போராடுறோம், எவ்வளோ விஷயங்களுக்காக வாதாடுறோம். தமிழ்நாட்டில் பாஜகவை தவிர எல்லா கட்சியும் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக வாதாடுகிற கட்சிகள் தான். அது பேசுபொருள் கிடையாது. ஏன் இப்போ நீங்கள் பட்டியல் போட்ட எந்த போராட்டத்தை விசிக நடத்தலை? நாங்கள் நடத்திய போராட்டத்தை நீங்கள் நடத்தாமல் இருக்கிறீர்கள். பல விஷயத்தில் நேற்று வரைக்கும் கிறிஸ்தவர்கள் மீதான தாக்குதலை கண்டித்து போராட்டம் நடத்தி இருக்கிறோம். திருப்பரங்குன்றத்தில் போய் கடைசி இந்த மண் இன்னைக்கு சந்தித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனை என்ன, அதுக்காக போராட்டம் நடத்தி இருக்கிறோம். மதுரையில் நேற்று பிரச்சனை வரைக்கும் களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கிறோம். எல்லா கட்சிகளும் தமிழ்நாட்டில் பிஜேபியை தவிர தமிழ்நாட்டின் நலனுக்காக, வாழ்வாதாரத்துக்காக, நதிநீருக்காக, எல்லை பிரச்சனைகளுக்காக, எல்லா பிரச்சனைகளுக்காகவும் களத்தில் நிற்கக்கூடிய கட்சிகள் தான். அது வந்து அதில் கூட குறை இருக்கலாம், அது பேசுபொருள் இல்லை. யார் என்ன கோட்பாட்டை சுமந்து களத்திற்கு வருகிறோம் என்பதுதான் முக்கியமானது. அப்போ தமிழ்நாட்டில் பெரியாரும் திராவிட இயக்கமும் ஆற்றிய பங்களிப்பு நன்றியோடு தமிழ்நாட்டு மக்களால் நினைவு கூறப்படுகிறது. கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் தான் தமிழ்நாட்டு மக்கள் பெரும்பாலும். ஆனால் பெரியாரை ஏன் ஏற்றுக்கிறாங்க? அவருடைய பங்களிப்பை பார்க்குறாங்க. அவர் சும்மா ஒரு பாட்டு பாடிட்டு போனவர் இல்லை, அவர் சும்மா ஒரு கட்டுரை எழுதிட்டு போனவர் கிடையாது, அல்லது ஏதோ ஒரு மேடையில் பேசிட்டு போனவர் கிடையாது. தொடர்ச்சியாக இயக்கம் கட்டியவர். இன்றைக்கு வகுப்புவாரி உரிமை கேட்டு காங்கிரஸ்ல இருந்து வெளியே வந்தார். அது யாருக்கான முழக்கம்?
அவர் சார்ந்த ஒரு சாதிக்கான முழக்கமா? வகுப்புவாரி உரிமைன்னு காங்கிரஸ்லேருந்து முரண்பட்டார, காங்கிரஸ் கட்சியில் தான் தலைவராக இருந்தார். அந்த முழக்கத்தினால் பயன்பெறுகிற, அந்த முழக்கத்தால் பாதிக்கப்படுகிற தரப்பு யார்? அந்த முழக்கத்தால் பயன்பெறுகிற தரப்பு நீங்க சொல்ற மாதிரி தேவிடுவா யாரு? அந்த முழக்கம் யார் வைத்த முழக்கம்? இன்னும் சொல்லப்போனா அது வஉசி 1920 காங்கிரஸ் கட்சிக்குள்ள தீர்மானமாக கொண்டு வந்து நிறைவேற்றாத நிலையில், நிறைவேற்ற முடியாமல் போன நிலையில் வஉசியின் குரலுக்குத்தான் பெரியார் வலு சேர்க்கிறார். 1920 வஉசியால் முடியாம போகுது, அதை பெரியார் எடுத்துக்கிறார். அப்போ வஉசியின் கருத்து பெரியாரின் கருத்து ஒரே கருத்து. எதுல முரண்பட்ட கருத்து? நீங்க பெரியாரை தனிமைப்படுத்தி விட்டு வஉசியை போட்டிருக்கீங்க, பெரியாரை தனிமைப்படுத்தி விட்டு பாவேந்தரை போட்டிருக்கீங்க, பெரியாரை கட்டங்கட்டி போட்டுட்டு மறைமலடிகளை போட்டிருக்கீங்க. மறைமலடிகளுடைய நாட்குறிப்பு தெரியுமா? இந்த எடுத்துட்டு வந்திருக்கேன் நான். மறைமலடிகள் நாட்குறிப்பு பாருங்க, ரொம்ப முக்கியமான வரலாற்று பதிவு. அதில் எழுதியிருக்கிறார், இந்தி திணிப்பை எதிர்த்து நானும் பெரியாரும் பங்கேற்ற போராட்டம். எப்போ? 1948. 1950 மறைமலடிகள் மறைகிறார். 1948 சொல்ற வரேன் 1950 மறைமலடிகள் மறைகிறார். அவருடைய நாட்குறிப்பு 1948 எழுதி வச்சிருக்காரு. நான் பங்கேற்ற போராட்டத்தில் என்னை தலைமையேற்க சொன்னார் பெரியார் எழுதி வச்சிருக்கிறார். 1950 மறைகிறார்ல, மறையக்கூடிய கடைசி நாள் செய்தி 4/8/1950 பெரியார் ஈவே ராமசாமி நாயக்கர் ஆடல் அரசுடன் என்னை காண வந்தார். 1 மணி நேரம் உரையாடினோம். அதுதான் கடைசி குறிப்பு. அதுக்கப்புறம் 15/9/1950 மறைமலடிகள் மறைஞ்சு போறார். அப்போ அதுதாங்க. அப்ப அவர் காங்கிரஸ், அவர் யாரை ஆதரித்தார்? சரி, அப்ப காமராஜர் நிலைப்பாடு என்ன? காமராஜர் நிலைப்பாடு என்ன சொல்லுங்க? காமராஜர் முரண்படுறீங்களா? அதுதான் கேள்வி. அங்கதான் நீங்க எஸ்கேப் அங்கதான் எஸ்கேப். நாம் தமிழர் எஸ்கேப் ஆகிறடா. நான் என்ன சொல்றேன், விசிக கட்டுரை எழுதுனீங்களா? ஆமா, நட்பு முரண் பெரியாரை கேள்வி கேட்கறதுக்கு தான். யார் கேள்வி கேட்க கூடாதுன்னு சொன்னா? இல்ல ஐயா, கவலைப்படாதீங்க. நான் ஒரு சொல் அநாகரிகமா பேச மாட்டேன், தனிப்பட்ட தாக்குதல் நடத்த மாட்டேன், கேலி கிண்டல் பேச மாட்டேன். அண்ணன் சீமானை வந்து இவங்க எல்லாம் பேசின மாதிரி நான் பேச மாட்டேன். அதில் ஏன்னா நானும் சீமானோட வளர்ந்தவன். அதான் நீங்கள்லாம் வந்து இப்போ வந்திருக்கலாம், நான் எப்போ அவர் கூட இருந்தேன். அதனால அதை பற்றிலாம் பிரச்சனை இல்லை. நம்ம கருத்தியலான ஒரு சண்டை தான். அப்போ தலைவர்களை ஆய்வுக்கு உட்படுத்துகிறோம், அதனால பெரியாரை நாங்கள் ஆய்வுக்கு உட்படுத்துகிறோம், நீங்களும் படிங்க, நீங்களும் மறுவாசிப்பு செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. விடுதலை சிறுத்தைகளும் மறுவாசிப்பு செய்திருக்கிறோம். ரவிக்குமார் எழுதினார் உண்மை. ஆனால் பிராமண கடப்பாறை எடுத்துட்டு வந்து மறுவாசிப்பு செய்யலை. நாங்கள் பெரியாரை மறுவாசிப்பு செய்ய வேண்டும் தான், எல்லா தலைவர்களையும் மறுவாசிப்பு செய்ய வேண்டியதான். எல்லா தலைவர்களையும் செய்வீங்களா? யாரை செஞ்சீங்க? மாப்போசி குறித்து உங்களுடைய பார்வை என்ன? பாரதியாருடைய மற்ற நிலைப்பாடுகள் குறித்து உங்கள் பார்வை என்ன? எத்தனை தலைவர்கள் அப்படி பட்டியல் போடலாம்? அந்த தலைவர்களின் பார்வை என்ன அது சொல்லுங்க. பெரியார் குறித்து, மறைமலடிகளை பற்றி நான் சொன்னேன், பாவேந்தரை பற்றி சொல்லவா? ஒவ்வொரு தலைவர் வஉசி என்ன சொல்லியிருக்கார் பெரியாரை பற்றி சொல்லவா? ஒவ்வொருவரும் போற்றி பாடி இருக்கிறார்கள், ஒவ்வொருவரும் பெரியாரை ஏற்றி பாடி இருக்கிறார்கள். அவர்கள் வாழ்ந்த காலத்தில் வஉசி இறப்பதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்னால் பெரியாரை பற்றி அப்படி எழுதி வச்சிருக்கிறார். அவர் படத்தை திறந்து வச்சிருக்காரு, படத்தை திறந்து வச்சு வணங்கி இருக்கிறார். எல்லாரும் வணங்குங்க அப்படின்னு பரிந்துரை பண்றாரு. இது அப்போ யாரிடம் இருந்து இந்த எதிர்ப்பை எடுத்துக்கொள்கிறீர்கள் கேள்வி. நீங்க பாவேந்தர்ட்ட இருந்து பெரியார் எதிர்ப்பை எடுத்துக்கிறீங்களா? மறைமலடிகள்கிட்ட இருந்து பெரியார் எதிர்ப்பை எடுத்துக்கிறீங்களா? வஉசிட்ட இருந்து எடுத்துக்கிறீங்களா? திருவிக்கிட்ட இருந்து எடுத்துக்கிறீங்களா? எந்த தமிழ் அறிஞரிடம் இருந்து, எந்த தமிழ் சான்றோரிடம் இருந்து பெரியார் எதிர்ப்பை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள்? பிரபாகரனிடம் இருந்து எடுத்துக்கொண்டீர்களா? நீங்களே அண்ணன் சீமானை என்ன வந்து சொன்னாரு? நான் போனேன், என் தலைவரை பார்த்த பிறகுதான், என் அண்ணனை பார்த்த பிறகுதான் எனக்கு சிந்தனை தெளிவு ஏற்பட்டது. என் தலைவர் சொன்னார், அண்ணன் சொன்னார், பெரியாரும் அண்ணாவும் தான் நமக்கு முக்கியம்னு சொன்னார். பேசினாரா இல்லையா? அப்ப யாரிடம் இருந்து எடுத்துக்கொள்கிறீர்கள் பெரியார் எதிர்ப்பை? RSS இடமிருந்து எடுத்துக்கொள்கிறீர்கள். உங்களால் பாவேந்தரிடமிருந்து எடுத்துக்கொள்ள முடியாது, உங்களால் மறைமலடிகளிடமிருந்து எடுத்துக்கொள்ள முடியாது, உங்களால் எந்த தமிழ் அறிஞரிடமிருந்து பெரியார் எதிர்ப்பை எடுத்துக்கொள்ள முடியாது. நீங்க மீள்பார்வை பார்த்தா அது வந்து சரியான அரசியல். அவங்க கடப்பாறை எடுத்துட்டு வந்து மீள்பார்வை பார்க்கலங்க. அம்பேத்கருக்கும் MC ராஜாவுக்கும் இடையில முரண்பாடு உண்டு. அதனால அம்பேத்கரின் கோட்பாடு வேறு, MC ராஜா கோட்பாடு வேறு ஆயிடுமா? ஒவ்வொரு தலைவர்களுக்கும் வாழ்ந்த காலத்தில் முரண்பாடு இருக்கும், சில விஷயங்களில் கருத்து வேறுபாடு இருக்கும், அவங்களுடைய சில முடிவுகள் எதிர்காலத்தில் நம்ம மறு ஆய்வு செய்யும் போது நமக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கும். இது எல்லா தலைவர்களுக்கும் பொருந்தும் தானே? அதையே பெரியாருக்கு மட்டும் கொண்டு வைக்கிறீங்கிறதா எங்க கேள்வி. அதையே பெரியாருக்கு மட்டும் கொண்டு வைக்கிறீங்க, அதில் உங்க நோக்கம் என்ன? இதை
இதை செய்கிற இயக்கம் யாரு? இதை செய்கிற இயக்கம் யாரு? RSS யாரையெல்லாம் எடுத்துக்குது, யாரை மட்டும் கூண்டில் நிறுத்துதுன்னு பாருங்க, உங்களுக்கு தெரியும். அதே வேலையைத்தான் நாம் தமிழர் செய்கிறது. அதுதான் எங்களுடைய விமர்சனம். அதான் எங்களுடைய விமர்சனம். நீங்கள் எந்த நான் என்ன சொல்றேன், விஜில் மேடல போய் அண்ணன் பேசினார்ல, அது வந்து வாஜ்பாயை நீங்க போய் பேசலையா? வாஜ்பாயை நாங்க போய் என்ன பேசணும்? பிராமண கடப்பாறையை கொண்டு பெரியாரை எதிர்ப்போம்னு அந்த மேடல்னு பேசணுமா? ஒரு அரசியல் தலைவர், இந்தியாவின் பிரதமராக இருந்தவர், இந்தியாவுக்கான பல திட்டங்களை கொண்டு வந்தவர் அவர் வாழும் காலத்தில். அப்போ ஒரு தலைவர் இறந்து போகும்போது ஒரு கட்சி வந்து ஒரு அஞ்சலி கூட்டம் நடத்தும் போது எல்லாரும் தான் போவாங்க. இந்த இன்னைக்கு ஒரு மேடை போட்டு எல்லாரையும் கூப்பிட்டுருக்கீங்க. இந்த மேடையில் வந்து நாகரிகமாக எல்லோரும் பேசுகிறோம், தம்பி கார்த்தின்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்கிறோம், டீயை குடிக்கிறோம். நீங்கள் சொல்ல மாதிரி உடனே எங்கள் கருத்து அவர் கருத்து ஒரு கருத்து ஆயிருமா? பொது மேடையில் சந்திப்பது என்பதும் ஒரு பொது தலைவர் மறைந்தால் அஞ்சலி செலுத்துவது என்பதும் அது மனித மாண்பு. அதுவும் பாரதி மேடையில் போய் நின்று, RSS மேடையில் போய் நின்று RSSின் குரலாக ஒலிப்பது ஒன்று கிடையாது. கூட்டணியே வச்சிருக்கீங்க. கூட்டணியே வச்சோம். அது சரியான முடிவுன்னு நினைக்கிறீங்களா, தப்பான முடிவு நினைக்கிறீங்களா? திமுக பாஜக கூட்டணி சரியான முடிவா தப்பான முடிவா? அந்த கூட்டணியில் அன்றைக்கு இடம்பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை வீசிக்க இருந்தால் இடம்பெற்றுட்டோம். அது தப்பான முடிவா சரியான முடிவா? தப்பான முடிவு. தப்பான முடிவு. அப்போ ஒரு தவறான முடிவை அல்லது எங்கள் காலத்தில் ஏற்பட்டு விட்ட ஒரு பிழையான முடிவை, எங்கள் ஒரு சூழ்நிலை கருதி நாங்கள் இடம்பெற வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டு விட்ட போது எடுத்த ஒரு முடிவு உங்களுக்கு எப்படி சரியான முடிவா? அது எப்படி ஒரு முன்னுதாரணமான முடிவாக இருக்க முடியும்? அது முன்னுதாரணமாக இருக்க முடியாதுல்ல. அதை கொண்டு வந்து நீங்கள் திரும்ப திரும்ப பேசி உங்கள் தவறுக்கு அதை ஏன் நியாயப்படுத்துகிறீர்கள்? அது தவறு என்பதனால் தானே 3 முறை மோடியோடு கூட்டணி அமைக்க வாய்ப்பு கிடைத்த போதும் விசிகாவும் போகவில்லை, திமுகவும் போகவில்லை. கடந்த காலத்திலிருந்து பெற்ற படிப்பினையில் தானே அந்த முடிவுக்கு வர்றோம். அந்த தவறை நீ செஞ்சிடக்கூடாது, அது மாதிரி முடிவுக்கு நீ போயிடக்கூடாது. தோற்றாலும் பரவாயில்லை, எங்க தலைவர் தானே சொல்றாரு, தோற்றாலும் பரவாயில்லை இந்த முடிவைத்தான் எடுப்பேன் என்று சொல்லுகிறார். எந்த படிப்பினிலிருந்து சொல்லுகிறார்? அப்ப அந்த முடிவை நீ எடுத்துடக்கூடாது. அது மாதிரி ஒரு பிழை நமக்கு வரலாற்றில் இனி நடந்துடக்கூடாது. அதுவும் பிஜேபியோட எந்த காலத்திலும் நேரடி பங்கீட்டை விசிகா செய்ததே கிடையாது. திமுக கூட்டணியில் இருந்தோம், 2001 திமுக கூட்டணியில் இடம்பெற்றோம். அதற்குள்ள பிஜேபி இருந்துச்சு. அதை கூட இன்னைக்கு நாங்கள் மறுபரிசீலனை செய்கிறோம், அதை கூட ஆய்வுக்கு உட்படுத்துகிறோம். அது போன்ற ஒரு முடிவு எந்த காலத்திலும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த சண்டையை நாங்கள் நடத்துகிறோம். நீங்கள் எந்த சண்டை நடத்துறீங்க? யாரோட சண்டை நடத்துறீங்க? அருந்ததிகளுக்கு எதிராக கட்சி தொண்டர்களை தூண்டி விடுறீங்க. அருந்ததி அமைப்புகளோட மல்லு கட்டுறீங்க வீதியில் நின்று. யாரோட மல்லு கட்டணும்? நீங்கள் அவர்கள் என்ன அதிகாரத்தில் இருப்பவர்களா? யாரோட மல்லு கட்டுறீங்க? நாம் தமிழர் தொண்டர்களை அருந்ததிய தலைவர்களுக்கு எதிராக அவங்களோட மல்லு கட்டுறதுக்கு ரோட்டில் இறக்கி விடுறீங்க. இதுதான் அரசியலா? பெரியார் தமிழ்நாட்டில் என்ன அரசியலை முன்னெடுத்தார்? ஆதிக்க சக்திகளை எதிர்த்து ஒரு மூமெண்ட்டை கட்டினார். நீங்க விளிம்பு நிலை மக்களை எதிர்த்து, பிறமொழியாளர்களை எதிர்த்து, அருந்ததியர்களை எதிர்த்து, அதிகாரமற்று போனவர்களை எதிர்த்து இளைஞர்கள் அணி திரட்டுறீங்க. இந்த அரசியல் அம்பலப்படுத்த வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்குல்ல. நான் தான் சொல்றேன், விஜில் மேடையில் போய் நின்று அண்ணன் சீமான் அவர்கள் கேள்வி அந்த பக்கம் கேட்டிருக்கணும். ஏன் நீங்கள் தப்பி தவறி கூட பாரதிதாசனை ஏற்கவில்லை அப்படின்னு ஒரு கேள்வி அவங்கள்ட்ட கேட்டிருக்கணும். நீங்கள் பாரதியாருக்கு மேடை போட்டு என்னை பேச அழைத்திருக்கிறீர்களே, ஒரு முறையேனும் பாரதிதாசனுக்கு இது போல விஜில் மேடையை போடுவீர்களா என்று நீங்க கேட்டிருக்கணும். அவங்க போடாததுல தான் அரசியல் இருக்கு. பாரதியை இங்கே யாரும் கொண்டாடாமல் இல்லை. அண்ணன் சொன்னார் காரை செல்வராஜ், பாரதியை எப்படி நம்ம பார்க்குறோம், எப்படி கொண்டாடுறோங்கிறதுக்கு பெரிய சான்று இருக்கு. கொண்டாடாதவர்கள் அவர்கள். ஈழ போராட்டத்தை ஒருபோதும் ஒரு பிராமண கடப்பாறையாவது ஆதரிச்சிருக்கிறதா சொல்லுங்க? ஒரே ஒரு பிராமண கடப்பாறை கொண்டு வாங்க. ஈழ போராட்டத்தை ஆதரித்தது, பொடா சிறைவாசம் அனுபவித்தது, தீக்குளித்தது, ஈழ போராட்டத்தில் பங்கேற்றது, தமிழ்நாட்டில் பிரபாகரன் படத்தை தூக்கி சுமந்தது, ஈழமே விடுதலை என்று அறைகோல் விடுத்தது விஜில் அமைப்பு சொல்லுமா? அதற்கு அவர் மேடை போடுமா? விடுதலை சிறுத்தைகள் போட்ட 1000 மேடைகளை என்னால் காட்ட முடியும், திராவிட இயக்கங்கள் போட்ட 1000 மேடைகளை என்னால் காட்ட முடியும். ஆனால் ஒரே ஒரு மேடையை கூட உங்களால் அதில் காட்ட முடியாது. அப்போ பிரச்சனை எங்க இருக்கு? அப்போ நீங்க இந்த இளைஞர்களை யாருக்கு எதிராக திருப்பணும்? ஏன் இவன் ஈழ அரசியல் பேச மாட்டான்? ஏன் இவன் புலிகளை ஆதரிக்க மாட்டான்? ஏன் இவன் பாரதிதாசனை ஏற்க மாட்டான்? சிக்கல் எங்கே இருக்கிறது? இங்கேயா? இங்கே தான் பூரா போராட்டத்துக்கு வர்றாங்களா? கூப்பிட்டா எல்லாத்துக்கும் வர்றாங்களே. இந்த தரப்பில் எதுவும் பிரச்சனை இருக்கா? போதாமைகள் இருக்கலாம், எல்லா அமைப்புகளையும் போதாமைகள் இருக்கும். கால ஓட்டத்தில் ஒரு கட்சி, ஒரு அமைப்பு போதாமைகள் இருக்கலாம். புதிதாக வர்றக்கூடிய நீங்கள் செய்யலை, நாங்கள் வீரியமாக செய்கிறோன்னு சொல்லலாம். இந்த சண்டை எப்போ நடக்கும்? விடுதலை சிறுத்தைகள் ஒரு கட்சி எதுக்கு? தனித்த போராட்டங்களை நடத்துவதற்கு, யாரும் பேசாத பொருளை எடுத்து பேசுவதற்கு ஒரு தேவை இருக்கிறது. நாங்கள் ஒரு கட்சியாக இருக்கோம். மற்றவங்க பேச மாட்டாங்க, நாங்கள் பேச வேண்டிய தேவை இருக்குது. அந்த கட்சிக்கான தேவை இருக்குது. அதுபோல் கால ஓட்டத்தில் ஒரு தேவை ஏற்படும். அதுபோல நாம் தமிழரும் பேசா பொருளை பேசுவதற்கான தேவையோடு வந்தால்
நாங்களும் கைகூப்பி வரப்போ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நீங்கள் அடிமடியில் கை வைக்கிறீர்கள். தமிழ்நாட்டின் கோர் பாயிண்டோட மோதுறீங்க. நீங்கள் தமிழ்நாட்டின் ஆன்மாவோட மோதுறீங்க. அப்படி யாராவது ஒரு தலைவர் சொல்லி அதை எடுத்துகிட்டு வந்தாலும் பரவாயில்ல. எங்கள் தலைவர் இப்படி சொல்லியிருக்காருங்க, பெரியார் குறித்து இப்படி சொல்லியிருக்காருங்க, பாவேந்தருடைய கருத்தை பாருங்க. நீங்கள் சொன்னீங்களே இப்போ என்ன சொன்னீங்க? அவர் மொழியை சனியன்னு சொல்லிட்டாரு, தமிழ் அறிஞர்கள் புலவர்கள் எல்லாம் மோசமாக சித்தரிச்சிருக்கிறாரு. இதை பற்றி பாரதிதாசன்ட்ட கேட்குறாங்க, பாவேந்தர்கிட்ட கேட்குறாங்க. 1960 அவர் இறப்பதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதி வச்சிருக்கார், குயில் ஏட்டில் எழுதி வச்சிருக்காரு. அவர் பதில் சொல்லியிருக்கார். ஏன் பெரியார் அப்படி சொன்னார், காட்டு முராண்டி மொழின்னு ஏன் சொன்னார்? அப்படி தான் சொல்லுவார் அப்படிங்கிறார், அப்படி தான் சொல்லணும் அப்படிங்கிறார். தமிழ் அறிஞர்களை ஏன் அப்படி புலவர்களை ஏன் அவர் கேள்விக்கு உட்படுத்தினார்? பாரதிதாசன் எழுதி வைத்திருக்கிறார், பாவேந்தர் எழுதி வைத்திருக்கிறார். அதற்கான நியாயத்தை அதை படிச்சுட்டு தான் அண்ணன் சீமானே இதுக்கெல்லாம் பதில் சொன்னார். ஆமாம், எங்கள் ஐயா சொன்னதில் என்ன தவறு? அவர் நம்மளெல்லாம் படிக்கணும்னு சொன்னார். பெரியாருடைய லாங்குவேஜ் அது, பெரியாருடைய மொழி. அண்ணன் சீமான் கூட நம்மளை பார்த்தா வாடா தம்பி அப்படின்னு பார்ப்பல. நான் ஒரு கட்சியின் துணை பொதுச் செயலாளர், ஒரு சட்டமன்ற உறுப்பினர், பொது இடத்துல என்ன எப்படி வாடா தம்பின்னு நான் கூடுவீங்க அப்படின்னு நான் கேட்க முடியுமா? நான் என்ன பார்க்குறேன்? அந்த மொழியே பார்க்கல, அந்த உணர்வை பார்க்கிறேன். அவர் என் அண்ணன், அவர் வாடான்னு தான் கூப்பிடுவார் என்ன. பிற்காலத்தில் ஒருத்தன் எப்படி சீமான் சாணவாசை வாடா என்று சொன்னான் பார் அப்படின்னு சொன்னால் அது நியாயமாக இருக்குமா? அது மாதிரி பெரியார் நம்மை முன்னேற்றுவதற்கு அந்த லாங்குவேஜில் அவருக்கு என்ன லாங்குவேஜ் வருமோ அந்த லாங்குவேஜில் பேசியிருக்கார். இது கீழ்வன்மினி வரணும். அவருடைய கருத்தது. அவர் கம்யூனிஸ்டுகளோடு கூலி உயர்வு போராட்டத்தில் முரண்பட்டார். பெரியார் ஒளிச்சு மறைச்சு எதையுமே பேசுனது கிடையாதுங்க. அவர் ரொம்ப ரொம்ப வெளிப்படையான தலைவர். அவர் சோவியத் ரஷ்யாவுக்கு போயிட்டு வந்தார், கம்யூனிஸ்ட் அறிக்கையை வெளியிட்டார், எல்லாமே அவர் செய்தது தான். ஆனால் அவர் என்ன, கம்யூனிஸ்டுகளோடு கூலி உயர்வு போராட்டம், நீ என்ன ஒரு அணா 2 அணா உயர்த்தி கேட்டு போராடிட்டு இருக்க, பங்கு கேளு என்று சொல்லி போராட்டத்தை நடத்தினார். அதற்காக போராடினார். அவர் கருத்து முரண் எல்லாருக்கும் தான் இருக்கு. அம்பேத்கருக்கும் கம்யூனிஸ்டுகள முரண்பாடு இருக்க, அதுக்காக என்ன செய்யறது? அப்போ அது நீ அப்படி பேசல, அதுதான் விஷயம். நீங்கள் அதில் வரலாற்றில் முன்னையும் பின்னையும் துண்டிச்சிட்டு தனியாக ஒரு பக்கத்தை எடுத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறீங்க, மறு ஆய்வு பண்ணுறீங்க. நீங்கள் ரெண்டையும் பொருத்தி பாருங்கன்னு சொல்கிறோம். முன்னையும் பின்னையும் சேர்த்து பாருங்க. ஒரு தலைவர் அப்படி தானே பார்க்க முடியும். அப்படின்னா நீங்கள் எல்லா தலைவரும் இப்படி பாருங்க. எந்த தலைவரும் தேர மாட்டார்கள். மாப்போசி தேர்வாரா? மாப்போசியுடைய மொழிக் கொள்கை என்ன சொல்லுங்க, என்ன மொழிக் கொள்கை? ஆனால் அந்த மாப்போசிக்கும் சிலை வைத்திருக்கிறது திராவிட இயக்கம் தான். நம்ம அதுக்காக நிராகரிக்கலை. அதுக்காக அமைதிப்படையை வரவேற்க போனது யார் சொல்லுங்க? யார் வரவேற்றா? கலைஞர் போக மாட்டேன்னு சொன்னார். புரோட்டோகால் போகணும். முதலமைச்சர் வரவேற்க போக வேண்டும், போக மாட்டேன் என்று சொன்னார். புரோட்டோகாலே இல்லை, ஐயா மாப்போசி போய் வரவேற்றார். ஆனால் அவர் இப்போ பெரியோரில் வந்துட்டார். பிரபாகரனை உயிரோடு கொண்டு இங்கே தூக்கில் போட வேண்டும்னு சொல்லி தீர்மானம் போட்ட போது சபாநாயகராக இருந்தது யாரு? ஐயா காளிமுத்து. அவர் பெரியோரில் வந்துட்டார். அவர். அது எப்படிங்க? பிரபாகரனும் பெரியோர், பிரபாகரனை தூக்கில் போடணும்னு தீர்மானம் போட்டவரும் பெரியோர். அது எப்படி வருவாரு? அதுக்கப்புறம் இப்ப பார்த்த நேத்து கூட இந்த இடஒதுக்கீடெல்லாம் வந்ததுக்கு யார் காரணம் தெரியுமா? மண்டல ஆணைய பரிந்துரை நடைமுறைப்படுத்தப்படணும், நாடு முழுவதும் பயணம் போனது யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பேச்சை பேசியிருக்கார் அண்ணன் சீமான். யாரை பற்றி? ஐயா ஆணைமுத்தை பற்றி. அவருடைய 100ஆண்டு ஆண்டு. ஆணைமுத்து ஐயா பெரியாரிஸ்டாகத்தான் அந்த போராட்டத்தை நடத்தினார். பெரியாரின் வாழ்க்கையும் சிந்தனைகளையும் தொகுத்து நூலாக வெளியிட்டவர், கொண்டு வந்தவர் அவர். அதுக்காக தன்னுடைய வாழ்க்கையை ஒப்படைச்சவர். இப்போதான் மறைஞ்சு போனார் 4-5 ஆண்டுகளுக்கு முன்னால. பெரியாரிஸ்டாகத்தான் அந்த பணியை செய்தார். பாவேந்தர் பெரியாரிஸ்டாகத்தான் வெளிப்பட்டார். எல்லாரும் அப்படித்தான் வெளிப்பட்டிருக்காங்க. நாங்களும் அந்த வரலாற்றின் தொடர்ச்சியா நின்று வெளிப்படுறோம். ஆனால் இதில் வரலாற்று திரிபு செய்வது நாம் தமிழர். அப்புறம் கடைசியாக முஸ்லீமையும் கோத்துட்டாங்க. பெரியார் பார்த்தீங்களா, முஸ்லீம்களை எப்படி சொன்னார்? சரி, ஒரு தலைவர் அப்படி சொல்லிட்டார்ல, அந்த தலைவரை பின்பற்றக்கூடியவர்கள் அதை எடுத்துகிட்டு அந்த மக்களை அப்படி தான் அணுகியிருக்கணும். இப்போ ஆர்எஸ்எஸ் கோல்வால்கர் முஸ்லீம்கள் குறித்து சொல்லிட்டாரு, ஹெட்கேவார் முஸ்லீம்கள் குறித்து அப்படி சொல்லிட்டாரு. ஆர்எஸ்எஸ் 100 ஆண்டுகள் கழித்தும் முஸ்லீம்களை அதே பார்வையோடு பார்க்கிறது, அப்படி அணுகுகிறது, இன அழிப்பு செய்கிறது, வேட்டையாடுகிறது. ஒரே ஒரு திராவிட இயக்கம் தமிழ்நாட்டு முஸ்லீம்களை ஒரே ஒருத்தரை அந்த கோணத்தில் அணுகியிருக்குமா? பார்த்துருப்பாங்களா? அப்போ பெரியார் எந்த காலகட்டத்தில் எந்த கருத்தை சொன்னார்? முன்னையும் பின்னையும் அதுக்கு தான் பார்க்கணும்னு சொல்கிறேன். அவருடைய எதிர்ப்பு பார்ப்பன எதிர்ப்பு,
ஆதிக்க எதிர்ப்பு, ஆரிய எதிர்ப்பு, அதில் கடைசி வரை சமரசம் இல்லாமல் நின்றார். அப்படிப்பட்ட இடத்துல தலித்துகள், முஸ்லீம்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து ஒரு அரசியலின் பக்கம் நின்றால்தான் அந்த சக்தியை வீழ்த்த முடியுங்கிறதுல கண்ணும் கருத்துமா இருந்தார். ராஜாஜியா காமராஜரான் வரும்போது காமராஜரின் பக்கம் நின்றார். அப்போ காமராஜரின் பக்கம் நின்று அவர் ஒரு முடிவை எடுக்கும்போது, அரசியல் முடிவை எடுக்கும்போது, அதற்கு துணையாக இருக்க வேண்டிய முஸ்லீம்களும், தலித்துகளும், பிற்படுத்தப்பட்ட மக்களும், திராவிட கட்சிகளும் ராஜாஜி பின்னாடி போறீங்களே அப்படின்னு காகித மில்லத்துக்கு மேலே அவர் கோவம், அண்ணாக்கு மேலே கோவம், தலித் கட்சி தலைவர்கள் மேலே அவர் கோவம். அந்த கோவத்தை அவர் லாங்குவேஜில் வெளிப்படுத்துறார். அவ்வளோதான், அந்த ஒரு சம்பவம் தான். அதற்கு முன்னால், அதற்கு பின்னால் பெரியார் இப்படிப்பட்ட இந்த மக்களை வெறுப்போடு அணுகினார், தொடர்ந்து அந்த கருத்தை கொண்டிருந்தார் அப்படின்னு ஒரு சான்று சொல்லுங்க. அப்படித்தானே ஒரு சான்று சொல்ல முடியும். அப்படி இல்லை, வரலாற்றில் அப்படி இல்லை. அப்போ வரலாற்றின் போக்கில் ஒரு தலைவர் பல வண்ணங்களில் வெளிப்படுவார், பல கருத்துக்களை சொல்லுவார். அதில் நடுவில் உருவிட்டு அதை பேசுறது உங்களுடைய இன்றைய அரசியல் தேவைக்காக அப்படி செய்கிறீர்கள். ஆனால் உங்களால் ஒருபோதும் உங்களுக்கு துணைக்கு ஒரு பெரியோரை கூட பெரியாரை எதிர்க்க அழைத்து வர முடியாது. ஏனென்றால் பெரியார் இங்கே வகுப்புவாரி உரிமைக்காக அவர் போராடி இருக்கிறார். இன்னைக்கு முதல் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பாரதியாரால் வந்தா பெரியாரால் வந்துச்சா சொல்லுங்க? யாரால வந்துச்சு? பெரியார் அதற்கான களத்தை போட்டாரா இல்லையா? அந்த களத்தை கூர்திட்டினாரா இல்லையா? அதற்காக மிகப்பெரிய அளவுக்கு இந்த அரசியல் களத்தில் பயணித்தாரா இல்லையா? அப்போ ஒரு தலைவர் ஒரு சமூக இயக்கத்தில் காமராஜர் தானே முதலமைச்சராக இருக்காரு, பெரியார் முதலமைச்சராக இருக்காரு. முதலமைச்சராக இருக்கவர் தான் அதற்கான முயற்சிகளை செய்ய முடியும். ஆனால் அப்போ அண்ணா தமிழ்நாடுன்னு முதலமைச்சராக இருந்து செஞ்சார். அப்போ சங்கரலிங்கனார் அதுக்கு பங்கில்லைன்றீங்களா? சங்கரலிங்கனார் களத்தில் நின்று அதை செஞ்சார், அண்ணா ஆட்சியிலிருந்து செஞ்சார். அப்போ 2 பேர் பங்களிப்பை நம்ம எடுத்துக்கணும்ல. அப்போ காமராஜர் முதலமைச்சராக இருந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்துக்கு பங்களிப்பு செலுத்தினார், பெரியார் களத்தில் நின்று செஞ்சார். அப்போ 2 பேரும் எடுத்துக்கணும்ல. ஏங்க துண்டிக்கிறீங்க? ஏன் துண்டிக்கிறீங்க பெரியார? எவ்வளோ பெரிய தப்பு இது, எவ்வளோ பெரிய வரலாற்று திரிப்பு இது. ஏன் துண்டிக்கிறீங்க அந்த இடத்துல? பெரியார துண்டிக்காதீங்க, வரலாற்று திரிப்பு செய்யாதீங்க. நான் அதான் சொல்கிறேன். நீங்கள் எவ்வளவு அவதூறுகள் வந்தாலும் உண்மை வெல்லும்னு சாட்டை துரைமுருகன் சொன்னார். அதைத்தான் நான் சொல்கிறேன். நீங்கள் அவதூறாக கொட்டுங்க, பெரியார் மறுவாசிப்பு செய்யப்படட்டும். பெரியார் மறுவாசிப்பு செய்யப்படத்தான் மக்கள் மனங்களில் நிற்பார். ஏன் தெரியுமா? அவரே சொல்கிறாரு, அவரை அவருடைய ஆதரவாளர்கள் வாழ வைக்க முடியாது. பெரியாரை பெரியாரின் ஆதரவாளர்களால் வாழ வைக்க முடியாது. பெரியாரை எதிரிகளால் தான் வாழ வைக்க முடியும். பெரியார் எதிர்ப்பு பேசக்கூடியவர்களால் தான் நிற்க முடியும். அந்த அடிப்படையில் தான் சொல்கிறேன், நாம் தமிழின் அரசியல் ஒரு செழுமையடைந்த அரசியலாக, மக்களுக்கு பயனுள்ள அரசியலாக, தமிழ்நாட்டின் உரிமைகளுக்கு வாதாடுகிற அரசியலாக இருந்தால் நீங்கள் எங்கள் தோழமை சக்தி. ஆனால் நீங்கள் நம்முடைய அசல் அடிப்படை கூறுகளை தகர்க்கக்கூடிய, எதிரிகளுக்கு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய, எதிரிகளுக்கு வலு சேர்க்கக்கூடிய, இனப்பகைவர்களுக்கும் மொழிப்பகைவர்களுக்கும் வலுவூட்டக்கூடிய அரசியலை செய்தால் உங்களையும் நாங்கள் ஆர்எஸ்எஸ் பார்வையில் தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. நாங்கள் அப்படி பார்க்க வைக்கிறீர்கள் நீங்கள். நன்றி.